ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் நிறைய பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை அதில் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுக்கணும். நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகணும். நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இப்போ நல்லா வெந்த பிறகு காய்ச்சி வச்ச பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு, தண்ணி ஊற்றின அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்த பிறகு நல்லா வேகணும். பால் வந்து நல்லா சுண்டி பாசிப்பருப்போடு வெந்த பிறகு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் இருந்ததுன்னா வெல்லமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நம்ம எதில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த அளவு ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு நெய் சேர்த்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணி இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நெய் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.